ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி மட்டன் எலும்பு குழம்பு பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயம், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இதில் கொஞ்சமாக 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேங்க. அதுவும் நல்லா கரைஞ்ச வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோக்கு இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா தக்காளியும் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன், நான் ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு நல்லா எலும்பு கறி எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். சரி, எண்ணெயிலேயே அதனால் சுருள வதக்கிக்கலாங்க மட்டனை. எலும்பு கறி நீங்கள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா மட்டன் அளவுக்கு வதக்கிட்டோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா மறுபடியும் எண்ணெயிலே இன்னொரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. மட்டன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அது இல்லாமல் வதக்கணுன்னே மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த மட்டனில் இருந்த தண்ணி சூப்பெல்லாம் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இதெல்லாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க நம்ம சேனலில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். எந்தளவுக்கு நம்ம குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடுங்க. பண்ணிட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 துண்டு பட்டை, 3 முந்திரி நீங்கள் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேங்க. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு குழம்பு கொதித்து எண்ணெய் ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ தான் தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மிதக்க இருக்குது. இது இப்போ இந்த தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா இன்னும் கொதித்து வரணுங்க. மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தாளிக்கல இல்லைங்களா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக தான் தாளிப்பு சேர்ப்போம். அப்படி அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இதை அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். சில பேர் தாளிப்புக்கு பட்டை சோம்பு போடுவாங்க, பட் நாங்கள் கடுகு தாங்க சேர்த்து தாளிப்போம். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மறுபடியும் அடுப்பில் ஒரு கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், இப்படி கொதிக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நம்மளுடைய எலும்பு குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.